பிரைஸ் எல்லார் கர்த்தருக்கு சோத்திரம். இன்று கர்த்தர் நம்மோடு பேச விரும்புகிற வார்த்தை, அமர்ந்திருந்து தேவனை அறிந்து கொள்ளுங்கள். ஆமீன். நம் தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவன். உலகத்துல இருக்க எல்லா நாமத்துக்கும் மேலான நாமத்தை உடையவர் தான் நம்முடைய ஆண்டவராக இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாகிறார். உங்களுக்காகவும் எனக்காகவும் தம்முடைய வெளியேற பெற்ற ரத்தத்தை சிந்தி பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை கொடுத்திருக்காரு, நித்திய ஜீவனை கொடுத்திருக்காரு, ஜீவ கீடத்தை கொடுத்திருக்காரு, அநேக ஆசீர்வாதங்கள் அற்புதங்கள் நம்ம வாழ்க்கையில செய்ய அவர் காத்திருக்காரு. அந்த தேவனை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்திருக்கணும். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள், ஜாதிகளுக்குள்ளே ஓய்ந்திருப்பேன், பூமியிலே ஓய்ந்திருப்பேன் வசனம் சொல்லுங்க. நம்ம அநேக நேரத்துல டிவிக்கு முன்னாடி அமர்ந்திருக்கோம், செல்போனுக்கு முன்னாடி அமர்ந்திருக்கோம், தியேட்டர்ல போய் அமர்ந்திருக்கோம், வேலை ஸ்தலத்துக்கு எங்கேயோ போய் நேரத்தை வீணடிச்சு கொண்டு நம்ம அமர்ந்திருக்கோம். ஆனா கர்த்தர் சமூகத்துல அமர்ந்து இருக்கிறதுக்கு நம்ம நேரம் ஒதுக்குறது இல்ல. ஆலயத்துக்கு போறது, ஜெபிக்கிறது எல்லாம் ஓகே. ஆனா தனிப்பட்ட முறையில நமக்கும் தேவனுக்கும் உள்ள உறவு எப்படி இருக்கிறது? அட்லீஸ்ட் ஒரு நாளைக்கு 1 மணி நேரமாவது கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்திருந்து அவரோடு பேச, அவரை துதிக்க, அவரை ஆராதிக்க, அவர் சமூகத்தை ஜெபித்து அவர் சமூகத்தை அமர்ந்திருந்து காத்திருந்தீங்கன்னா அவர் எப்படிப்பட்ட தேவன், அவர் உங்களுக்கு என்று என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறார், உங்களை குறித்து என்ன திட்டங்களை வைத்திருக்கிறார், உங்களை குறித்து என்ன சித்தத்தை வைத்திருக்கார் சொல்லி நீங்க அறிந்து கொள்ள முடியும். அவர் வல்லமையுள்ள தேவனுங்க. உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்க இறங்கி வருகிற தேவனா இருக்காரு. தன்னுடைய ஜீவனையே உங்களுக்கு கொடுத்தவரு வேற இந்த ஆசீர்வாதத்தை கொடுக்க மாட்டாரா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதை கர்த்தருக்கு பிரியம் சொல்லிருக்காரு. வேதத்துல அநேக ஆசீர்வாதங்கள் உங்களுக்கு என்று எனக்கு என்று வைக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தர் தேவன் தமிழ் அன்பு குரலுக்கு ஆயத்தமன் ஆசீர்வாதங்கள் கண்கள் காணவில்லை, செவிகள் கேட்கவில்லை, இருதயத்தில் தோன்றவில்லை. அவ்வளவு ஆசீர்வாதங்கள் அற்புதங்கள் கர்த்தர் நம் வாழ்க்கையில வச்சிருக்காங்க. அதை அறிந்து கொள்ள வேண்டுமா? நம் தேவன் எப்படிப்பட்டவர் என்று அறிந்து கொள்ள வேண்டுமா? உங்களை குறித்து, உங்க குடும்பத்தை குறித்து, உங்க ஊழியத்தை குறித்து, உங்களுக்கு எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் என்ன திட்டம் வைத்திருக்கார், சித்தம் வைத்திருக்கார் அறிந்து கொள்ள வேண்டும் என்றால் எங்கேயும் போய் அலையாதீங்க. கர்த்தர் சமூகத்துல அமர்ந்திருங்க. அமர்ந்திருந்து கர்த்தர் எப்படிப்பட்ட தேவன், அவர் என்னைக்கு என்னென்ன முன்குறித்திருக்கிறார், என்னென்ன ஆசீர்வாதங்கள் வைத்திருக்கிறார், என்னை குறித்து என்ன திட்டம் வைத்திருக்கிறார் அறிந்து கொள்ளுங்க. கர்த்தர் நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு கர்த்தர் உங்களோட பேச விரும்புகிற வார்த்தை, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். நீங்க கர்த்தர் சமூகத்தை செலவிடுற ஒரு மணி நேரமும் அதுக்கேற்ற பலனை கர்த்தர் நிச்சயமா தருவாருங்க. இன்றிலிருந்து ஆரம்பிங்க. அட்லீஸ்ட் 1 மணி நேரம் கர்த்தர் சமூகத்தில் அமர்ந்துருங்க. அவர் உங்களுக்கு என்று வைத்திருந்த ஆசீர்வாதத்தை உங்கள் கண் காணும்படியாக கர்த்தர் வாசலை திறப்பார். ஆமென். God bless you.